இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திலிருந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினையை கொடுத்த தேவாதி தேவனுக்கும், இதை தொடர்ந்து நடத்துகிற என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும், நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த சந்தோஷம் இந்த காலையில நான் எழுந்து உங்களுடைய ஆராதனை ஆரம்பத்திலே கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதி, இது உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஓய்வு நாளாக எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா தலைப்பே உண்மைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பிறகு நான் பொய்களை பேசினேன் அப்படின்னா அது என்ன செய்யாது? மெய்யாகாது என்பதனால, உண்மையாகவே ஆண்டவர் நம்மளோடு பேசுவார் என்று விசுவாசம் நமக்கு உண்டு என்று சொன்னார். நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? இதை நமக்கு வாய்க்க செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நாளுக்கு உண்டான தலைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தலைப்பின் மூலமாக உள்ளே நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கடந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில உங்களுடைய நினைவில் என்ன வருகிறது என்று தெரியவில்லை. ஆ பார்க்கும்போது உண்மை என்று நாம பார்க்கிறோம். இந்த உண்மை என்ன? எந்த பதத்தில இந்த உண்மையை நம்ம தியானம் பண்ண போறோம்? எப்படிப்பட்ட கோணலிலே இந்த தலைப்பின் கீழாக நம்ம படிக்க போறோம் என்பதை நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கும்படியாய் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கரங்கள் எங்கள் மீது தாங்கினதுக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நீதியின் கரங்கள் மாத்திரம் வழிநடத்தி, எங்களை தாங்கும்படியாக உம்முடைய நாங்கள் சமூகத்துல வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. அடியானை மறைத்து நீங்க வெளிப்படுத்துங்க. திருவசனத்தை மெய்யாய், உண்மையாய் போதிக்கவும், சரியான பாதையில் போதிக்கவும் என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடிக்கு, ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்தில தேவன் என்னோடு பேசினார் என்று மனமகிழ்ச்சியாக, இந்த ஓய்வு நாள் முழுவதும் தேவன் அவர்கள் சந்தோஷமாய் கழிப்பதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உண்மை என்று சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு பல கோணல்ல என்ன செய்யலாம், அதை நாம பார்க்க முடிகிறது. ஒரு சிறு கதையோடு நான் ஆரம்பிக்க விரும்புறேன். நெறைய பேருக்கு ஒருவேளை அந்த கதைகள் தெரிந்திருக்கலாம். தெரியாமலும் இருக்கலாம். தெரிந்தவர்களுக்கு இது ஞாபகப்படுத்துவதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தெரியாதவர்கள் இதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக மீண்டும் ஆண்டவர் தருகிறார் என்பதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாளர் ஒரு இடத்திலே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தாராம். விசுவாச பிள்ளைகள் அந்த பாஸ்டருடைய பிரசங்கத்த கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்லா பேசுறாரே! மிக அற்புதமான ஒரு வடிவங்களிலே, மிக அற்புதமான ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில பல காரியத்தை அவர் போதிக்கிறார் என்று சொல்லி, மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் ஆச்சரியத்தோடும் இருந்தாங்க. வாரங்கள் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல அவருடைய போதகங்கள் மிகவும் அற்புதமா இன்னும் ஒரு கடினத்தன்மையோடும், எச்சரிப்பின் தூதாக அதிகமா மாறிட்டே இருந்துச்சு. இதையும் விசுவாச பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு, ஒரு சில குடும்பத்தார்கள் போதகரிடம் வந்து, "போதகர் நீங்க அற்புதமா பிரசங்கம் பண்றீங்க. அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். இன்னும் நாட்கள் கடந்தது. இன்னும் நாட்கள் சென்றது. அதேபோல அந்த தம்பதிகளும், அந்த குடும்பங்களும் வந்து போதகரிடம் கேட்டாங்க, "பாஸ்டர், உங்களுடைய பிரசங்கத்துல, நீங்க கொடுக்கிற அந்த செர்மன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இன்னும் அதே நாட்கள் கடந்தது. போதகரும் ஆவியானவர் உணர்த்துகிறபடி பல காரியத்தை உணர்த்திக் கொண்டே வந்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு மீண்டும் அவர்கள் சொன்னாங்க, "பாஸ்டர், உங்களுடைய செய்தியில ஏதோ ஒரு திருத்தங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் நீங்க செய்திய கொஞ்சம் மாற்றிக் கொண்டுட்டீங்க. முன்பு போல் உங்களுடைய பிரசங்கமானது இப்பொழுது இல்லை" என்று அப்படியே சொல்லிட்டாங்களாம். இப்ப பாஸ்டருக்கு ஒரே குழப்பம். ஒரு புது இடத்துக்கு போயிருக்கிறாரு. என்ன செய்றதுன்னு தெரியல. உடனே கேட்குறாங்க, "ஏதாவது நான் மாற்றிக் கொள்ளணும்னா சொல்லுங்க. நான் என்ன செஞ்சுர்றேன், நான் பிரசங்கத்த மாத்திக்கிறேன். என்ன அப்படின்றத தெரியாம நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து நாட்கள் செல்லுகிறது. மறுபடியும் பிரசங்கம் பண்றாரு. மறுபடியும் அதே மாரி என்ன செய்றாங்க, வந்து சொன்னாங்க. ஒரு நாள் அப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு. ஏன் விசுவாசிகள் என்னிடம் வந்து இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் உணர்ந்து கொண்டார்.
அவருடைய பிரசங்கம் எல்லாம் ரொம்ப அன்பா, அரவணைப்பு கொடுக்கிற மாரி, பாதுகாப்பு கொடுக்கிற மாரி, காப்பாத்துற மாரி, ஆசீர்வாதங்கள் மாதிரி எல்லாத்தையும் போதிச்சுட்டாரு. இறுதியாக எச்சரிப்புக்குள்ளாகவும், குற்றத்தை உணர்த்தும் வகையிலும், மனிதனை மாற்றும் வகையிலும் என்னென்ன காரியத்தை ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அத அப்படியே பேச ஆரம்பிச்ச மாத்திரத்துல, அது சில நபர்களுக்கு கசப்பாகவும், சில நபர்களுக்கு இனிப்பாகவும் காணப்பட்டுச்சு. இன்னைக்கு உலகம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. இதுவும் உண்மை என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு சில இடத்துல ரொம்ப பிடிச்சமான செய்தி குடுத்துட்டா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான செய்தி குடுத்துட்டாங்கன்னா, இந்த பாஸ்டர் ரொம்ப பெரிய குட் பிரீச்சர் அப்படின்னு பேரே பட்டங்கள் எளிமையாக கிடைத்து விடுகிறது. ஆனா கொஞ்சம் தாக்குதல் மாதிரியோ, இல்ல கொஞ்சம் வித்தியாசமான வடிவிலே அவர் கொண்டு சென்று விட்டார் என்று சொன்னார். அது வேறு விதத்திலும் என்ன செய்கிறது? பேசப்படுகிறது. நான் எதற்காக இந்த கதைய சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு சில நேரத்துல, சில இடத்துல, சில காரியத்த, உண்மையை சொல்ல வேண்டிய நிலையில் நீங்களும் நானும் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் யார் மூலமானாலும் பேசலாம். அது போதகராக இருந்தாலும் இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளாகவும் இருக்கலாம். உணர்த்துவதை சொல்லாத பட்சத்திலே ஆக்கினை நம் மீது இருக்குது என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டாம்? மறக்க வேண்டாம். அப்ப இன்னைக்கு ஒரு மனிதன் உண்மையாக இருக்கும் பொழுது, உண்மை தன்மையை அவன் கடைபிடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், எப்பொழுதெல்லாம், எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை ரொம்ப அழகா ஒரு வடிவத்தோடு ஆண்டவர் நமக்கு வேதத்துல வைத்திருக்கிறார். 4 காரியத்தை பார்த்துவிட்டு நாம் என்ன செய்ய போறோம்? ஜெபித்து நாம் கடக்க செல்கிறோம். முதல் காரியமாக நாம் பார்க்கும்போது, குற்றம் குறை இல்லை என்ற ஒரு வார்த்தையை நம்மளால பார்க்க முடியாது. என்னங்க குற்றம் குறை இல்லை. யோசிச்சு பாருங்க தானியேல் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை நமக்கு போடப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா, அப்பொழுது பிரதானிகளும், தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும், குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால், அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும், குறைவும் காணப்படவில்லை. ரொம்ப அழகா புரிஞ்சுக்கோங்க. டானியேல் சாப்டர் 6 வெர்ஸ் 4 1ல இருந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே, அந்த 3வது வசனம் ஆக்சுவலா இதுன்னு நெனைக்கிறேன். அப்படி நீங்க கன்டினியூஸா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா தெரியும். அப்பொழுது பிரதானிகளின், தேசாதிபதிகளின் ராஜ்யத்துல ஒரு விஷயத்த தேடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, டேனியேல குற்றப்படுத்துறதுக்காக முகாந்தரம் தேடுறாங்க. இன்னைக்கு நெறைய நேரு, இன்னைக்கு உலகத்துல உங்களையும் என்னையும் குற்றப்படுத்துவதற்காகவே முகாந்தரமாக பல விஷயத்த தேடுவாங்க. எந்த இடத்துல, எப்பொழுது, எப்படி இவர்களை சிக்க வைக்கலாம்? எதுல இவங்க பலவீனமாக காணப்படுறாங்க? அந்த வீக்னஸ் பாயிண்ட் நம்ம ஃபவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம்? அவர்களை எளிமையாக குற்றப்படுத்தலாம். ஆனால் தானியேலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருகிறது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நீங்க பைபிள் ரீட் பண்ணும்போது, ஆனாலும், ஏனெனில் ஆங்கிலத்தில் ஒருவர் வாசிக்கும்போது பட் என்ற வார்த்தையை பார்க்கலாம். அதற்கு அப்புறம் மிகுந்த ஒரு ஆச்சரியமான சம்பவங்களும், இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு முக்கியத்துவம் நிறைந்த ஒரு சம்பவங்கள் என்ன செஞ்சிருக்குன்னா, அதுல இடம்பெற்றிருக்கும். இங்க சொல்லப்படுது, ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும், குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. என்ன விட இவன் எப்படி இருக்கலாம்? எத்தன வருடங்களாக இந்த ராஜாக்கு கீழ நான் வேலை பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கு இடையிலே இது யார் புதுசா ஒரு மனுஷன்? இன்னைக்கு நம்ம வேலை செய்ற ஸ்தலங்களிலும், சபைகளிலும் பல காரியங்கள் இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகிறது. யார் இது புதுசா? யோசிக்கிறோமா? ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை நீங்க இந்த வீடியோல இணைந்து இந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களும், இனிமேல் YouTubeல ஒருவேளை இங்க கேட்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகோர் நம்மை பகைத்தாலும், நாம் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். குற்றப்படுத்துவதற்காக தேடுவார்கள், வலைகளை தேடுவார்கள், வழிகளை தேடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது, எதுவும் என்ன செய்யாது? நடக்காது. யாதொரு குற்றமும், குறையும் காணப்படவில்லை. இந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அவனுடைய விரோதிகள் தவறான ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது அவனுக்கு சிறந்த ஒரு சாட்சி அப்படின்றத மறக்காதீங்க. எப்படியாவது, எந்த வழியிலயாவது என்று பல நேரங்களிலே சிந்திப்பார்கள். ஆனால் கவலை வேண்டாம். சரி இன்னைக்கு மனிதனுக்கு மட்டும் தான் நடந்துச்சா? வேற யாருக்கும் நடக்கலையான்னா, மார்க் 14ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில வாசிக்கும்போது, மார்க் சாப்டர் 14 வெர்ஸ் 55ல அப்பொழுது பிரதான ஆசாரியரும்,
ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. ஈவன் காட், நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவங்கள் நடந்துச்சு. அவருக்கும் விரோதமாகவும் சாட்சிகளை தேடினார்கள். ஆனாலும் ஒண்ணும் என்ன செய்யல, கிடைக்கல. யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. இந்த இடத்துல நான் யோசிக்கும்போது, எதுக்காக தானியேலை குற்றப்படுத்த நினைச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி யோசிச்சோம்னா, அதுக்கு தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நமக்கு பதில் இருக்குது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைச்சார். அப்ப இதுல பதில் இருக்கு என்ன அப்படின்னா, ஒரு விசேஷித்த ஆவி தானியேலுக்கு காணப்பட்டுச்சு. அத என்ன செய்யணும்னு நினைச்சாங்க? முறியடிக்க. உணவு காரியத்துல சோதனைகள் வந்தது. மரியாதை செலுத்துகிறதுல ஒரு சோதனைகள் வந்தது. சிங்க குகையில போடும் பொழுது நம்பிக்கைக்கு அடிப்படையில அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று ஒரு சோதனை வந்தது. இதுல எல்லாவற்றிலும் தானியேல் தேவனுக்காக நின்றார். எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த ஒரு விசேஷித்த ஆவி இன்னைக்கு இந்த பிராக்டிகலான உலகத்துல ஏஐ நிறைய சொல்லலாம். டெக்னாலஜி அதிகமா வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்துல நமக்கு ஒருவேளை இந்த விசேஷித்த ஆவி இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையும், என்னுடைய வாழ்க்கையும் எவ்வளவு சிறந்ததாக இனி மாறும் என்பதை நாம் சற்று யோசிச்சு பார்ப்போம். தானியேலுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு. நமக்கும் இருக்கு. அது ஒரு வித்தியாசமான, அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பிரிட்டா இருக்குது. அப்படிதானே? அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் அப்படின்றத நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும்? என்னன்னு கண்டுபிடிச்சு பார்க்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு விசேஷித்த ஆவியும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவருக்கு உண்மையாக நிற்க வேண்டும் என்ற வைராக்கியமா நிறைந்த ஒரு ஆவியும் இருக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒரு காலத்துல தானியேலை போல என்ன செய்யலாம்? வாழலாம் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடத்துல மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு பாடம் இதுவாக இருக்கிறது. 2வதாக, குடும்பத்தை காப்பாற்ற உண்மை தேவைப்படுகிறது. பிரச்சனை வருது அப்படின் பொழுது, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை ரொம்ப அவசியம். எசேக்கியேல் 18:9 வாசிக்கும்போது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்றார்? சொல்லுகிறார். எப்படி? நோவா பேழைய கட்ட சொன்னாரு, சொன்னத செஞ்சாரு. அவர் கட்டளையின்படி அப்படின்னா என்ன? வார்த்தையின்படி. எனக்கு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கவனமா இருப்பேன். கவனமாகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய பெயரே வார்த்தை என்று ஒரு இடத்துல வேதத்துல நாம பார்க்கிறோம். அவருடைய கட்டளையின்படி அப்படியே செஞ்சார். எசேக்கியேல் 20:11 வாசம். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து, என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளினாலே பிழைப்பான். ஒரு பிழைப்பை தேடி ஒருவன் அலையும் பொழுது, ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு அமையும் போது, குடும்பத்தை காப்பாற்றுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்போன்னு சொல்லும் பொழுது, நான் உண்மையாக இருந்தேன் என்று சொல்றார். உதாரணம் எங்கேயாவது இருக்கான்னா, பைபிள்ல ஒரு உதாரணத்த பார்க்கலாம். நோவா நம்பியதுனால அவர் என்ன சொன்னாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, அத அப்படியே செஞ்சார். எபிரெயர் 11:7 வாசிக்கும்போது, உண்மை விசுவாசம் எப்பொழுதும் கீழ்ப்படிதலையும், செயலையும் உண்டாக்கும். இதன் மூலம் நோவா அவருடைய குடும்பத்த என்ன செஞ்சாரு? காப்பாற்ற முடிஞ்சுச்சு அப்படின்றத பார்க்கிறோம். ஒபீடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சேவிங் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நம்மளை பாதுகாக்கின்ற காரியங்கள் நமக்கு என்ன செய்யும்? நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு வேத வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. ஆதியாகமம் 6:22ல. நோவா அப்படியே செய்தான். அவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடிச்சான். என்னெல்லாம் தேவன் கமாண்ட்மென்ட்டாக வார்த்தையின் மூலமாக அவர் சொன்னாரோ, அந்த கட்டளையிட்ட வார்த்தையை அப்படியே அவன் செய்து முடித்தான். இந்த குணங்கள் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பமும், என்னுடைய குடும்பமும் என்ன செய்யும்? காப்பாற்றப்படும் என்பதை நீங்கள் நானும் மறக்க வேண்டாம். இந்த ஆரம்ப ஆராதனையில இயேசப்பாட்ட நம்ம என்ன தெரியுமா இயேசுவே, ஒருவேளை உண்மைத்தன்மை என்னிடத்திலே குறைந்து காணப்படும் என்று சொன்னால், உண்மை இல்லாத நிலைகள் என் குடும்பத்திலே ஒருவேளை ஏற்படுகிறது என்று சொன்னால், தயவு செய்து இந்த உண்மைத்தன்மையை எனக்குள் எழுப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். சின்ன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள பார்க்கும்போது, சின்ன பொய் சில நேரத்துல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. இட் வில் லீட் டு த டிவோர்ஸ். அதுக்கு அந்த அளவுக்கு கூட விவாகரத்து ஆகும் நிலைக்கு கூட சில நேரத்துல என்ன செய்யுது? வருகிறது. ஒரு சின்ன உண்மை குலையும் போது.
நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றேன். ஏன் தெரியுமா? பணம் இல்ல, வீடு இல்ல, அப்படி அந்த முறையில இல்ல. கேரக்டர்ஸ் வழியில பார்க்கும்போது, குணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, மிகுந்த கடினத்தோடு சில நேரத்துல வாழ்க்கையை நான் கடத்துகிறேனோ என்பதை நான் யோசிச்சு பார்ப்பேன். உண்மையில்லாத ஒரு நிலையில் ஒருவேளை நான் வாழுகிறேனா, ஆண்டவரே, ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு புது பொய்ய நம்ம பிரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குது. பார்த்திருக்கீங்களா? டே டு டே லைஃப்ல எவ்ரி பீப்பிள் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ, இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்ஸஸ் நம்ம என்ன செய்றோம்? கடந்து போக தான் செய்றோம். ஒரு பொய்ய எழுப்பிட்டு, இன்னொரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு புது பொய். அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்ய பிரிப்பேர் பண்ணி, இன்னொரு பொய். இப்படி பொய்களை நாம் சொல்ல சொல்ல சொல்ல, உண்மை என்பது மொத்தமாக மூடி மறைகிறது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குது ஒரு பொய் சொன்னதுக்கு அப்புறம். ஆரம்பத்திலே இல்லங்கன்னு கை விரிச்சு, இல்லங்க இதுதாங்க நெலைமை, இதுதாங்க உண்மை அப்படின்னு மொத்தமா இறங்கிட்டோம்னு வைங்க கடவுளுக்குள்ள, அவர் உங்கள வழி நடத்துவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். 3வது காரியமாக, உண்மையாக இருக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம், ஒரு பியூர் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு என்ன செய்து கிடைக்குதாம். யோபு வாழ்க்கையில பார்க்கும்போது 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். இந்த நிர்வாணியா என்ற வார்த்தையை பார்க்கும்போது சங்கீதத்தில வாசிக்கல என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போகவில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்லுவதும் இல்லை. என்ன அர்த்தம்? ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒரு நிலைமையில தான் இந்த இடத்துல யோபு வருகிறதையும் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. 2வது சாப்டர் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அவனுடைய லைஃப்ல யோபுவுடைய லைஃப்ல நடந்ததுல மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கலாம். அது மிக முக்கியமான சம்பவம். என்ன நடக்குது அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கும்போது, அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, "நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும்" என்றார். "கர்ஸ் காட் அண்ட் டை." என்ன அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. பல காரியத்தை இழந்த ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. இப்போ இந்த இடத்துல நின்னு அவருடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்றாங்க. "நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ?" ஒரு பாஷையில சொல்லணும் அப்டின்னா, "இன்னுமா நீ இந்த கடவுள நம்பிட்டு இருக்க? அவர தூஷித்து ஜீவன விட்டுருங்கய்யா." சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ காரியத்தை நடத்தியிருந்தாலும், அது அந்த நேரத்துக்கு ஞாபகம் வரல. இன்னைக்கு சில நேரத்துல எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிச்சாலும் சரி, சில நேரங்களில சில சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும்பொழுது, அந்த சூழ்நிலைகளை நம்மால சமாளிக்க முடியாத நேரத்துல, அந்த பழைய காரியத்தை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. மறந்ததுனால உண்மை தன்மையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நமக்கு வருது. அப்போ நம்ம என்ன செய்றோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலேயே நம்ம என்ன செய்றோம்னா, ட்ராக் மாறி நடக்க ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்க வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லல. தூரத்து சொந்தக்காரன் சொல்லல. நெருங்கிய நண்பர் ஒருவேளை சொல்லல. தன்னுடைய சொந்த ரத்தம், தன்னுடைய சொந்த மனைவி என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 10வது வசனத்துல வாசிக்கும்போது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு வசனம் அதெல்லாம். அல்ட்ரா வெர்சஸ்ன்னு கூட சொல்றாங்க. இப்பல்லாம் இந்த மாரிலாம் வார்த்தைய பயன்படுத்தினா தான் பிள்ளைகளுக்கு நெறைய பேருக்கு புரியுதுங்கிறாங்க சில பேர். ரைட்டா? ஒரு 10த் வெர்சஸ் பாருங்களேன். "அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ?" என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யல. In all this did not Job sin with his lips. தன்னுடைய உதடுல கூட, இந்த இடத்துல கூட மனுஷன் பாவமே செய்யலங்க. அவர்கிட்ட உண்மை இருந்துச்சு. ஆண்டவர் பல ரிவார்ட் குடுக்குறாரு யோபுக்கு. இல்ல? பயங்கரமான ஒரு வார்த்தைய சொல்லி அவன என்ன செய்றாரு? ஏங்க பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாரு? ஒரு டெஃபினிஷன் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். தன்னுடைய செய்தியை யோபுவுக்கு கொண்டு வரவும், அவனுடைய துன்பத்தை அதிகரிக்கவும் சாத்தான் இப்பொழுது யோபுவினுடைய மனைவி என்ன செய்றான்? பயன்படுத்துறாங்க. வேற யாராவது சொல்லியிருந்தா வேற மாரி இருக்கும். அன்றாட தினந்தோறும் பார்த்து, முகமுகமாய் பார்த்து, இத்தனை வருடங்கள் அவர்களோடு வாழ்ந்து, அவர்களுடைய வார்த்தைகள் ஒருவேளை வித்தியாசப்பட்டு காணப்படும்போது எப்படி இருக்கும்? ஒருவேள பிசாசு எப்படியெல்லாம் தந்திரமா யூஸ் பண்றான். அதுதான் வசனம் சொல்லுகிறது. பேதுரு சொல்றாரு, "கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான் பிசாசாம்." இங்க அவருடைய மனைவிய பயன்படுத்துறார். பைத்தியக்காரின்னு பார்க்கும்போது, இந்த எபிரேய வார்த்தையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
பைத்தியக்காரத்தனம் அல்லது நேர்மை குறைவு கொண்ட குணம் அப்படின்னு அர்த்தமா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நேர்மை குறைவு கொண்ட குணம். இந்த எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது, கூட இருந்துகிட்டே ஒரு மாரி புரணி பேசுறது, இதெல்லாம் நேர்மை குறைவு கொண்ட ஒரு குணமாக நாம் பார்க்கிறோம். யோபு அவன் மனைவியை பைத்தியக்காரி என்று கூறல. அப்படி ஒருத்தி பேசுகிறதைப் போல பேசுகிறாய் அப்படின்னு தான் சொல்லுது. பைபிள்ல வாசிச்சோம்னா, அதே மாரி தான் சொல்லுது. ஏன் ஒரு பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுற? ஏன் அவங்களும் இந்த அளவுக்கு பேசினாங்கன்னா, அதுக்கு ஒரு வார்த்தை ஒரு பாயிண்ட் நான் குடுத்துருக்கேன் பாருங்களேன். அவளும் ஒரே நாளில் 10 குழந்தைகளை இழந்தவள். இன்னைக்கு ஒரு பிள்ளை எங்கேயாவது இறந்து போச்சுன்னு ஒரு சின்ன நியூஸ் கேள்விப்பட்டாலே நம்மளால தாங்க முடியல. பார்த்திருக்கீங்களா? ஒருவேள நீங்க வேறு பிரதேசத்துல இருந்து இந்தியாவுல இப்படி நடக்குது, இந்த ஊர்ல இப்படி நடக்குது, இந்த இடத்துல இப்படி நடக்குன்னு சொல்லும்பொழுது, உங்களுக்கு ஒரு கடினத்தன்மை ஒருவேள மனசுல ஏற்படுத்தலாம். கஷ்டமா இருக்கும். நாங்க இங்க இருந்துகிட்டு ஒருவேள யோசிச்சு பார்ப்போம். வெளி இடத்துல இப்படியெல்லாம் இந்த பிரதேசங்கள்ல நடக்குது. இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்குது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குன்னு செய்திகள் கேள்விப்படும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்கேயோ, யாருக்கோ, எவருக்கோ நடக்கிற அந்த சம்பவங்கள், இங்க இருக்கிற எனக்கு என் இருதயத்தில் தூண்டப்படுகிறது என்று சொன்னால், இங்கு சொந்த மனைவி இந்த வார்த்தையை சொல்லுறாங்க. சொந்த பிள்ளைகளை இழந்த அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு வார்த்தை வருது. அதுக்கு ஒருத்தர் சொன்னார் அந்த வார்த்தை, "நீ பைத்தியக்காரத்தனம் போல நீ பேசாத. நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ?" ஒருவேளை இந்த நேரத்துல எப்பலாம் அந்த வசனம் வாசிக்கிறேனோ, அப்பலாம் இத நான் நெனச்சுக்கிடுவேன். இப்ப நம்ம ஒரு நல்ல சிங்கிள் மேன் ஆர்மியா ஒரு பேச்சலரா சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை எனக்கு திருமணமாகி, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் குடும்பத்துக்கு வரும்பொழுது, என் மனைவி ஒருவேளை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும்போது, அல்லது நான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது, நானோ, என் எதிர்கால மனைவியோ, என்னுடைய எதிர்காலத்து பிள்ளைகளோ, இந்த இடத்துல யோபு சொன்னது போல, சொல்வதற்கு நாம் ஆயத்தமா? உண்மை தன்மை எனக்குள்ளும், நமக்குள்ளும் இருக்கிறதா என்பதை நான் யோசிச்சு பார்க்கிறேன். நீங்க சாதாரணமா அந்த வார்த்தைய நீங்க நெனச்சுட்டீங்க அப்டின்னா, அது சாதாரணம் தான். அட மனுஷன் எப்படிப்பா இப்படி ஒரு வார்த்தைய சொன்னாருன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அந்த உண்மை உங்களுக்கும், எனக்கும் வந்துரும். நான் நன்மைய பெற்றுக்கொண்ட அந்த தெய்வத்துக்கிட்ட மறுபடியும் தீமைய பெற வேண்டாமா? யாருங்க அந்த வார்த்தைய சொல்லுவா? எப்படி சொல்ல முடியும்? யோபு சொன்னார். அந்த தன்மைய நீங்க கொஞ்சம் ருசிச்சு பாருங்களேன். அது ரொம்ப அது முடிக்கும்போது சொல்லும். உதடுகளிலே பாவம் செய்யல. அந்த ஒரு லிப்ஸ்ல வர உதடுல கூட பாவம் செய்யல. அட இதான் ஒரு அற்புதமான மனிதன். அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஒரு பாடங்கள் எவ்வளவு நேர்த்தியான ஒரு பாடமாக இருக்கிறது என்று நீங்கள் பாருங்க. தீமையையும்னு ஒரு வார்த்தை பார்க்கிறோம் இல்லையா? இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த எபிரேய வார்த்தையில பல பொருள் இருக்கு. என்ன? பிரச்சனை, தீமை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, மகிழ்ச்சியற்ற, வருத்தமான, அதாவது பரிதாபமான, காயப்படுத்துகிற அப்படின்னு அர்த்தம். ஒரு வார்த்தை கூட ஒரு பாவம் செய்யல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனுடைய வாயின் வார்த்தையினால் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய மறுக்கிறதுனால் யோபு மீண்டும் சாத்தானே பொய்யன் என்பதை நிரூபித்து அவன் வாயை அடைத்தான். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். ஆமென். அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தின் மூலமாக சாத்தானை தோற்கடிச்சிருக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், கஷ்டங்கள் நமக்கு வரும்பொழுது, நாம் யார் பக்கம் நின்று கொண்டு, யாரை மகிமைப்படுத்தி, யார நம்ம தூக்கி விடுறோம்னு யோசிச்சு பாருங்க. யோபுவின் சரித்திரத்துல, இனி அவன் யாரு சாத்தான் என்ன செய்யல? காணப்படவே இல்ல. தன்னுடைய தலை முறையில் வாழ்ந்த மனிதர்களின் உண்மையிலேயே அவன் சிறந்த மனிதனாக அவன் மாறினான், இருந்தான் என்று வாசிக்கிறோம். மறுபடியும் நீங்க அப்படியே யோபு சாப்டர முடிக்கும்போது, யோபு இழந்ததெல்லாம் என்ன செஞ்சாரு? பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிராக்டிகலா நான் உங்களுக்கு கேட்கிறேன். எல்லாம் இழந்த பின்பும் உண்மையாக இருந்தது யோபு. இந்த ஃபோட்டோ நீங்க ஒருவேள பார்க்கலாம். இந்த பிபிடில நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 படங்கள் தெரியுது. என்னென்ன தெரியுது அப்படின்னா, ஒண்ணு ஒரு மொபைல் பிளக் பாயிண்ட்ல சார்ஜர் போட்டுட்டு இருக்கிற மாரியும், அங்க பவர் இல்ல, சார்ஜ் ஏறல அப்படின்ற மாரி ஒரு இமோஜ் அந்த மொபைல் ஃபோனுக்குள்ள இருக்குது. அது ஒரு மாரி டல்லான ஃபேஸ்ல இல்லையா? ஒரு வருத்தங்கள், ஒரு கவலையா இருக்கிற மாரி ஒரு டல் ஃபேஸ்ல இருக்கிறது பார்க்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, சார்ஜ் போடுறாரு. ஆனா சார்ஜ் ஏறல. இன்னைக்கு சில நேரத்துல ஒரு மொபைல் ஃபோன்ல சார்ஜ் இல்லன்னா, எத்தன பேர் ஃபீல் பண்றீங்க? என்னோட கேள்விகள் உங்களுக்கு நன்காக புரிந்ததுனால, நீங்கள் மௌனத்தோடும், ஒரு புன்னகையோடு இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைல் ஃபோன்ங்க. சாதாரண உங்க மொபைல் ஃபோன். இங்க இருந்த நபருக்கும், அங்க இருக்கிற நபருக்கும் தொடர்பு படுத்தி என்ன ஏதுன்னு கேள்விகள கேட்டு அட்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த மொபைல் ஃபோன்.
அதுல சார்ஜ் இல்லன்னு சொன்ன மாத்திரத்துல, எத்தனை பேருக்கு வருத்தங்கள் வருகிறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது. சார்ஜ் அங்க 80% இருக்கும். ஆனாலும் சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்லன்னு சொல்லி ஃபோன் எடுக்கவே மாட்டாய்ங்க. இல்லன்னா சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்லன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. இந்த பக்கம் ஒரு ஃபோன்ல பார்க்கும்போது, ஒரு ஃபோட்டோல ஒரு பையனுடைய கையில மொபைல் இருக்கு. அதுல நாக்கு வெளியில வந்த மாரி இருக்கு. இது எதுக்காகன்னா, எனக்கு பிக்சர் இதான் கிடைச்சது. என்ன அர்த்தம் அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு இன்டர்நெட் முடிஞ்சுட்டுன்னு வைங்க சில ஃபோன்ல, ரீசார்ஜ் இல்ல அப்படின்னு வைங்களேன், அவ்வளோதான் அன்னைக்கு நாளே. பைத்தியக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிருது இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்துருது. இல்ல? உண்ம தானே? அப்படி ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சது? எதார்த்தமாகவே இது நடைபெறுவது. அப்போ மொபைல்ல ஒரு சார்ஜ் இல்லனாலும் பிரச்சனை, ரீசார்ஜ் இல்லனாலும் பிரச்சனை. என்னுடைய பதில்கள் உங்களுக்கு தென்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன தன்மையில இன்னைக்கு நாமெல்லாம் வாழ்றோம்? சாதாரண சார்ஜும், ரீசார்ஜும் இல்லாமலே என்னால அந்த நாட்கள கடத்த முடியல. ஒரு மொபைல் ஃபோன் பக்கத்துல இல்லன்னா, காலையில எந்திரிக்கும்போது பக்கத்துல ரைட் சைட்லயோ அல்லது லெஃப்ட் சைட்லயோ நீங்க மொபைல் ஃபோன வச்சுட்டு நீங்க தூங்கியிருப்பீங்க. திடீர்னு மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அது இல்லன்னு வைங்களேன், ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாரி ஆயிடுறாங்க. ஆமாவா இல்லையா? அதோட தான் தூங்குறது, அதோட தான் சாப்பிடுறது, அதோட தான் இருக்கிறது, அதோட தான் எல்லாமேங்க. எக்ஸெட்ரா. சில விஷயத்த சொல்ல முடியலல்ல. பெட்ரூம்லயும் அதுதான், கிட்சன்லயும் அதுதான், எல்லா ரூம்லயும் அதுதான். விளங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இதுக்கே நமக்கு முடியல. இந்த வயசுல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சார்ஜ், ரீசார்ஜ் இல்லனாலே நமக்கு அப்படியே ஏக்கங்கள் வருகிறது. எப்படா முடியும் 6 மணி. டக்குனு நான் ரீசார்ஜ் பண்ணலாம். ஒருவேளை சாபத்துலலாம் மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், மண்ட சாபத்திலேயே அங்க இருக்காது. அடுத்த சாபத் எப்ப முடியும்? நான் எப்ப ரீசார்ஜ் பண்ணேன்? உண்மை தன்மைகளை நம்மிடத்திலிருந்து குறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு சிச்சுவேஷனுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கும் யோபு இழந்த சிச்சுவேஷன யோசிச்சு பாருங்க. டோட்டலா எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனாலும் உண்மையாக இருந்தார். சற்று வேகமாக நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். இன்னைக்கு நம்பிக்கை எல்லாம் யார் மீது நம்ம வச்சிருக்கோம்? தெரியலல்ல. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு 2 பசங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க அதுல பிரவேசித்துக் கொண்டிருக்கும்போது 2 பேரும் பேசிட்டே போறாங்க. இருட்டு நேரம் வந்துருச்சு. கேட்கிறாரு, "எப்பா நீ எந்த நம்பிக்கையில நீ வந்து இந்த இருட்டுல நம்ம 2 பேரும் இங்க போயிட்டு இருக்கோம். நீ எப்படி வர? தைரியமா வர?" அப்படின்னு கேட்கிறான். பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, "அதான் நீ இருக்கிறல்ல எனக்கு துணையா, அதனால நான் என்ன செய்றேன், நம்பிக்கையா நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவன் நம்மட்ட கேள்வி கேட்டானே, நம்மளும் அவன்ட்ட ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம்ன்ட்டு இந்த பக்கம் இருக்கிறவர் கேட்கிறாரு, "எப்பா நீ எந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த ராத்திரியிலே நீ நடந்து வருகிறாய்?" அப்படின்னு கேள்வி கேட்டோனே அவனும் சொல்றான், "அதான் நீ என் கூட இருக்கிறல்ல அப்படின்றனால நான் தைரியமா வரேன்." இப்போ ஆளாளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க, நம்பிக்கைய பரிமாறிக்கொண்டு தைரியமா ஏதோ வந்துட்டாங்க. திடீர்னு ஒரு காத்து பட படன்னு ஒரு காத்து அடிக்குது. அந்த காத்து அடிச்ச உடனே என்ன செய்றதுன்னு தெரியல. பயத்தோட இருக்கிறாங்க. 2 பேரும் கைய ரொம்ப டைட்டா பிடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ரொம்ப வேகமா ஒரு காத்து படபடன்னு அடிக்கவும், மலைகள் இலைகள் எல்லாம் ரொம்ப வேகமா ஆட ஆரம்பிச்ச உடனே ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த பயத்த கேட்டோனே ஒருத்தன் ஓடுறான் ஓட்டம் சல்லுன்னு ஓடி போய்ட்டான். ரொம்ப வேகமா ஓடுன உடனே ஒருத்தர் முன்னாடி ஓடிட்டாரு. இன்னொருத்தர் அங்கேயே நின்னுட்டாரு. இப்ப இந்த கதையில சின்ன கதை தான். இப்போ அந்த காத்து அடிச்ச உடனே, பயங்கள் வந்த உடனே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தன் இங்கேயே உட்கார்ந்து இப்டி சேஃப்டி இப்டி பண்ற மாரி உட்கார்ந்துட்டாரு. இன்னொருத்தர் வேகமா ஓடிட்டாரு. இந்த 2 பேத்துல யார் செஞ்சது தவறு? யார் செஞ்சது குற்றம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க எடுத்தோனே யோசிச்சிருப்பீங்க, ஓடி போனவன் தான் ஃபர்ஸ்ட்டு தப்பா செஞ்சான். அவன் தான் விட்டுட்டு ஓடி போய்ட்டான் அப்டின்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை இல்ல பாஸ்டர் ஆபத்து வருதுன்னு தெரியுதுன்னா எதுக்கு உட்கார்ந்திருக்கணும்? ஓட வேண்டியது தானே! அவன் பைத்தியக்காரத்தனமா உட்கார்ந்துட்டான். அப்டின்னு சில பேர் நீங்க யோசிச்சிருக்கலாம். என்ன? ஒருவேளை நெறைய பேரு நெனைக்கிறீங்க, பாஸ்டர் நாங்க 2மே யோசிக்கல. யோசிக்கவே இல்ல அப்டின்னு கூட நீங்க நெனைக்கலாம். சரிங்களா? 2 பேர் மீதும் தவறு இருக்குதா அப்டின்னா, தவறு இல்ல. நான் சொன்ன அதே 2 டெஃபினிஷன மறுபடியும் யோசிச்சு பாருங்க. என்னுடைய உயிரை நான் காப்பாத்திக் கொள்ள வேண்டும் என்று ஓடுனதும் தப்பில்ல. என்னுடைய உயிர் நான் ஓடுனா வேற எங்கேயாவது ஏதாவது விழுந்து நான் இருப்பேன். அதுக்கு ஒரே இடத்துல இருந்துட்டேன்னா, நான் என்னுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு ஒரு வேள குனிஞ்சிருக்கலாம். விட்டுட்டு போயிட்டாங்க அப்டின்னு ஒரு வேள நம்ம நெனைக்கலாம். நான் நெனைக்கிறேன் ஒருவேள அந்த கதைய வாசிக்கும்போது நான் முதல்ல நெனச்சது என்ன தெரியுமா? ஓடுனவன் தான் குற்றம். உட்கார்ந்திருந்தவன் குற்றம் செய்யல. உட்கார்ந்திருந்தவன் நெனச்சிருக்கலாம்ல, என் நண்பன் என் கூட தான் நடந்து வந்தான். என்ன காப்பாத்தி கொண்டு போயிருப்பானே! 2 பேரும் சேர்ந்தே கூட ஓடி தப்பிச்சிருக்கலாமே இந்த காட்டுக்குள்ள இருந்து. யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? எதுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். இதுவும் உண்மையான காரியங்கள் தான்.
மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒரு உண்மை வாக்குறுதியை பின்பற்றி கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவன் மீது பற்றுதல் இல்லாமல் வாழ்கிறோம் என்று சொன்னால், நம்மளால ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா என்ன செய்ய முடியாது? காப்பாத்த முடியாது. உண்மை ரொம்ப அவசியம். அதுதான் மனுஷன் மீது அந்த நம்பிக்கைய வைக்க வேண்டாம். இந்த உலகம் இனி இப்படித்தான். முன்னாடிலாம் எப்ப நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா வச்சுக்க. மேக் சம் ஃபிரெண்ட்ஸ் தட் வில் பி குட். மேக் சம் குட் ஃபிரெண்ட்ஸ் தட் வில் பி கிரேட். ஆனா அந்த குட் ஃபிரெண்ட கண்டுபிடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அது சாதாரணமான காரியமாக இல்ல. அதே அந்த குட் ஃபிரெண்ட் காடா இருந்தாங்க அப்படின்னா, ஜீசஸா இருந்தாங்க அப்படின்னா, ஹவ் வண்டர்ஸ், எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்க. உண்மையை தேடி நாம் அலைவோம். கடைசியாக நான் உண்மையா இருக்கும்போது, என்னுடைய வாழ்க்கை ஆயுசு காலம் அதிகரிக்குது. எப்படி பைபிள் யாராவது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பா 2 ராஜாக்கள் 20ல நமக்கு தெரியும். எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறாரு. மரணத்துக்கு இருக்கிறாரு. அப்போ அப்போ என்ன செய்றாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி வந்துட்டு சொல்றாரு, "எப்பா நீ உமது வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்திக்க. நீ என்ன செய்ய போற? பிழைக்க மாட்ட. மரித்து போயிருவேன்னு" சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பொழுது எசேக்கியா முகத்தை என்ன செஞ்சுறான்? உடனே அத இமிடியேட்டா அது நடந்த உடனே சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே நான் உமக்கு உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து வார்த்தை கவனிச்சீங்களா? ஐ வாஸ் ட்ரூத் அப்படின்ற மாரி இருக்கும். நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, உம்முடைய பார்வைக்கு நலமானது செஞ்சேன் இல்லையா? என்ன நீங்க என்ன செய்யுங்க? ரிமெம்பர் மீ நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா. மிகவும் அழுதார். ஜெபம் பண்றாரு எப்படி? ஆண்டவரே நான் உண்மையா தானே இருந்தேன். ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அடுத்து தொடர்ந்து வசனத்த வாசிக்கும்போது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் சொன்னது என்னன்னா, மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. "நீ திரும்பி போய், என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய்ன்னு" சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். தொடர்ந்து வாச்சோம்னா 15 வருஷம் ஆண்டு என்ன செஞ்சிருக்க எசேக்கியாவுக்கு கூட்டிக் கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இதுல என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன சம்பவம் ரொம்ப ஷார்ட்டா நான் முடிச்சுட்டேன். டைம் கம்மியா இருக்கறனால. உண்மையா நம்ம வாழும்போது, ட்ரூத்தான ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்திருந்தோம்னு சொன்னா, ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு லைஃப் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு ஆயுசு காலங்கள் கெட்டி. பைபிள்ல வந்து ஆயுசு காலம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மையா வாழ்றது ரொம்ப அவசியம். இன்னொன்னு தாயையும், தகப்பனையும் கனம் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்மலாம் பெரிய ராஜா தான். பெரிய சாப்டர். நான் நெறைய விஷயத்துக்குள்ள நான் போக விருப்பப்படல. டக்குன்னு நான் ஷார்ட் அவுட் பண்றேன். யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உண்மைத்தன்மை எவ்வளவு அவசியம். இந்த ஆரம்ப ஆராதனையில ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் மன்றாடி தாழ்மையாய் கேட்க வேண்டிய பாடங்கள் என்ன தெரியுமா? இதுதான். நம்ம அப்படிப்பட்ட யோசனைகளோடு நம்ம என்ன செய்யணும் வாழணும். ஒரு சிறு கதையோட நான் முடிக்கிறேன். இந்த கதையை நீங்கள் நன்றாக கவனிக்கும்படியா நான் விரும்புகிறேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு படம் தெரியுது. அந்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது ஒரு கழுதைக்குட்டி சரிங்களா? ஒரு கழுதை என்ன செய்யுது இருக்குது. அந்த கழுதை வந்து ஒரு ஒரு ஊர்ல வாழுது. அந்த கழுதைக்கு ஒரு முதலாளி இருக்கிறாரு. அந்த முதலாளி வந்து தன்னுடைய வேலைகள் எல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ, எப்பல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அந்த கழுதைய வச்சு செஞ்சுறாரு. ரொம்ப பர்டனா நெறைய மூட்டைகள் என்ன செய்றாரு, அவரு வைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வலிகளையும், வேதனைகளையும் தாண்டி அது என்ன செய்யுது, அந்த ஓனருக்காக, முதலாளிக்காக அந்த கழுதை வேலை செய்றத நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் ரொம்ப பர்டனா இருந்தோனே அந்த கழுதைக்குட்டி வந்து சொல்லுது, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கதை சரிங்களா? அந்த கழுதை வந்து பேசுதாம், அந்த மாரி "என்னால சுமையை தாங்க முடியல." என்னால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னும் நல்ல என்னுடைய சரீரத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை நல்ல புஷ்டியா நான் வந்தா தான் நான் வந்து வேலை செய்ய முடியும் அதிகமா. நீங்க என்ன செய்யுங்க எனக்காக அந்த ஒரு ஆகாரத்த நல்ல தெம்பு உள்ள ஆகாரத்த எனக்கு குடுங்க. ஃபுட் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அவரு என்ன செய்றாரு, நீ வேலை செய்றதுன்னு வந்து இவ்வளோதான். நான் என்ன தரணும், நீ அத தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் ரொம்ப கடுமையா நெனைக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஓனருக்கு தூக்கம் வரல. இப்படி நம்ம கழுதை வந்து கேட்குதே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த கழுதைய நம்பி தான் இந்த ஓனர் என்ன செய்றாரு வாழ்றாரு. பொழப்பே அதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ என்ன செய்றாரு சொல்றாரு, ஒரு ஐடியா சொல்றாரு. நீ போயிட்டு என்ன செய், காட்டுக்குள்ள போயிட்டு என்ன செய், நீ போய் உனக்கு தேவையானதெல்லாம் போயிட்டு நீ உனக்கு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. எப்படி சாப்பிடுன்னு சொல்லி ஒரு தந்திரமா ஒரு காரியத்த சொல்றாரு ஓனர். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ நான் உனக்கு என்ன செய்றேன், ஒரு புலியோட தோல் ஆடைய நான் என்ன செய்றேன், நான் தரேன். உன்னுடைய ரோமத்தை மறைக்கும் அளவு அது என்ன செய்யும் இருக்கும். நீ அந்த புலியோடைய ஆடைய நீ என்ன செஞ்சுட்டு கவர் பண்ணிட்டு,
படத்துல பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாரி சரிங்களா? எனக்கு இதான் படம் கிடைச்சது இப்போ பிக்சர். இந்த மாரி ஒரு ஆடை நான் தரேன். நீ போய் சாப்பிட்ட அப்டின்னா, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உன் பக்கத்துல வரமாட்டாங்க. பயந்து போயிருவாங்க அப்டின்னு சொல்றாங்க. இப்டி சொன்ன உடனே கழுதை கேட்குது, ஒருவேளை யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா, நான் கழுதைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, என்னுடைய உயிரே போயிருமே அப்டின்னு சொல்லி முதலாளிட்ட சொல்லும்போது, அவரு சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ புலித்தோல போட்டுட்டு போற. யாரும் உன்ன என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே சில நாட்கள் அப்படியே போய் சாப்பிட ஆரம்பிச்சது. மக்களும் பயந்துட்டாங்க. எப்படி இந்த புலிய விரட்டுறது? என்ன ஏதுன்னு நெறைய திட்டங்கள போட்டுட்டு இருக்கும்போது, தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. நல்லா கவனிங்க. இந்த ஸ்டோரி இதுல தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்ட் அப்படின்னா, வேற ஒரு கழுதை அங்க ஒரு சத்தம் போடுறத கேட்டுருச்சு இந்த கழுதை. இது 2 சத்தத்தை கேட்ட உடனே இது என்ன பண்ணிருச்சுன்னா, ரெஸ்பான்ஸ் குடுக்க ஆரம்பிச்சது. இப்போ ஒரு குருவி சத்தம் போட்டுச்சுன்னா, இன்னொரு குருவி என்ன செஞ்சிரும்? சத்தம் போட்டுரும். ஒரு காக்கா சத்தம் போடுதுன்னா, இன்னொரு காக்கா என்ன செய்யும்? சத்தம் போட ஆரம்பிச்சுரும். புரியுதா? அந்த மாரி இந்த விலங்குக்கும் ஒரு சத்தத்த கேட்ட உடனே தன்னுடைய சொந்த ஒரு குதிரை மாரி ஏதாவது அது கழுத மாரி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொன்ன உடனே, இதுவும் என்ன பண்ணிருது? சத்தத்தை அத கணைக்க ஆரம்பிச்சுருது அப்படி. இத என்ன செஞ்சுட்டாங்க? ஊர் மக்கள் கண்டுபிடிச்சுட்டாங்க. அங்க உண்மை இருந்துச்சான்னா, இல்ல. பொய் காணப்பட்டுச்சு. வந்தாங்க, அந்த கழுதைய போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. கொன்னு வெளில கொண்டு வீசிட்டாங்க. சாதாரண கழுத கதை தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளும் கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆன கதை மாரி நெறைய நேரத்துல உண்மையை நாம் இழக்கிறோம் பிரியமானவர்களே. நம்ம நெறைய பிப்ளிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். பயங்கர டீப் ஸ்டடி எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் இந்த ஆயத்தினால நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சாபத்லயாவது நான் உண்மையா இருக்க விரும்பணும். சின்ன சின்ன விஷயத்திலயும் நான் என்ன செய்யணும் அட்லீஸ்ட் உண்மையா இருக்கேன். நான் விரும்ப வேண்டும். இந்த கழுதைக்கு வந்த நிலைமை சில நேரத்துல அப்படித்தான். என்னை யார் பார்க்கிறார் என்று சொல்லி நம்மளுடைய சரீரத்து மேலயும், நம்மளுடைய வாழ்க்கை மீதையும், நம்மளுடைய குணத்துக்கு மேலயும் ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டு நமக்கு நாமளே ஹைட் பண்ணிக்கிறோங்க சில நேரத்துல. பட் காட் இஸ் வாட்சிங். அவர் பார்த்துட்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம கையில குடுக்கப்பட்ட அற்புதமான வேலைகள். நாம் எதை செய்கிறோம்? தேவனோடு உண்மையாக இருந்தோம்னா நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? குற்றமில்லாத வாழ்க்கை தானியேல போல, ஒரு பிழைப்பு குடும்பத்தில பிழைப்பு கிடைக்கும் நோவாவ போல, பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் யோபுவ போல, ஆயுசு காலங்கள் அதிகரிக்கும் எசேக்கியாவ ஏன்னா நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நெறைய வழிகள் இருக்குது. இந்த 4 கருத்தை உங்களுடைய மனதில வைத்துக்கங்க. 8 பேர் மட்டும் தாங்க பேழைக்குள்ள போ முடிஞ்சது. இன்னைக்கு நான், என் குடும்பம் போகுமா? யோசிச்சு பார்ப்போம். தேவன் நம்மள என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார். சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய எங்கள் கர்த்தாவே, இந்த அற்புதமான காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு குடுத்தீங்க. நாங்க உண்மையா இருக்கணும்னு சொல்லி பல உதாரணங்களையும், கதைகளையும் நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையில இத நாங்கள் அபியாசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் ஒன்றுமில்லாத பிள்ளைகள், ஒன்றும் அறியாத பிள்ளைகள் தான். எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியும். இந்த ஜெபம் உம்முடைய பாதத்தில வந்திருக்கும் என்று சொல்லி, நம்பி விசுவாசித்து இந்த ஜெபத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ரொம்ப சந்தோஷம். இந்த அற்புதமான பாடங்கள் மூலமாக ஆண்டு நம்மளை பேசியிருப்பார் என்று சொல்லி, பல கருத்துக்கள் இருக்கிறது. நேரம் எடுத்துவிட்டேன்னு நினைக்கிறேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் வாய்ப்பு இருந்தது சொன்னால், நம் ஆண்டவரோடு நாம் பேசுவோம். தேவன் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பாக்கி தருவார்களாக. இணைந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.